இன்றைக்கு ஆசிரியர் தினம் ஆகையினாலே முதல்ல நாம அதற்கு ஒரு வாழ்த்து சொல்ல விரும்புகிறேன். வாழ்க வாழ்கவே வாழ்கவே வாழ்க வாழ்கவே வாழ்கவே வளமார் நமது ஆசிரிய இனம் வாழ்க வாழ்கவே வாழ்கவே. செப்டம்பர் 5 ஒரு இந்திய குடி ஆட்சி தலைவர் பிறந்த நாள் என்றாலும் அதனை தன் நாளாக கொண்டாடாது ஆசிரியர் திருநாளாய் கொண்டாடுங்கள் என்று சொன்னார் ராதா கிருஷ்ணன். அதை ஒட்டி இன்று நாம் பெருவிழா கொண்டாடுகிறோம். ஆசிரிய பெருமக்கள் அடுத்த தலைமுறையை வளர்க்கின்ற அதனால் வாழ்க வாழ்கவே வாழ்கவே. நன்றி. அன்புக்குரிய பைந்தமிழ் வலை ஒளி ஆகிய இருவரும் இணைந்து இன்றைக்கு ஆசிரியர் தின விழாவை ஆசிரியர் தினத்து அன்றே கொண்டாடுவது என்பது ஒரு பெரிய சிறப்பு. காரணம், இதை முன்னாளை ஒட்டியோ பின்னாளை ஒட்டியோ தொடங்கி நடத்தியது உண்டு. ஆனால் அதே நாளிலே இன்றைக்கு நடத்துவதற்கு காரணம் இன்றைக்கு விடுமுறை நாள். அந்த விடுமுறை நாளாகவும் அமைந்தது ஒரு காரணம். ஆக இங்கே இந்த விழாவை கொண்டாடும் பொழுது நான் 2 கருத்துக்களை உட்படுத்தி சொல்ல தம்பி விரும்புகிறார். ஒன்று, அவர் எழுதிய நூல் பூந்தோட்டம் என்ற நூல். அந்த பூந்தோட்டம் என்ற நூலை நீங்கள் ஒவ்வொருவரும் வாங்குவீர்கள். அதிலே அணிந்துரையை படித்தீர்கள் என்று சொன்னாலே ஐயா அவர்கள் விளக்கமாக அந்த குழந்தை பாடல்கள் எப்படி வந்தன என்ற ஒரு ஆய்வுரையை சொன்னார் அல்லவா. ஏன்னா பேராசிரியர் பெருமகனார் முனைவர் ஆகையினாலே அவர்கள் ஆய்வு கருத்தை எப்படி சொன்னார்களோ அந்த செய்தியை நீங்கள் அணிந்துரையிலே படிக்கலாம். ஆக இந்த பூந்தோட்டம் என்ற நூலை பற்றிய செய்தியையும் சொல்ல வேண்டும். அடுத்து இந்த ஆற்றல் ஆசிரியர் விருது வருகின்ற 10 பெருமக்களை பற்றியும் நாம் சொல்ல வேண்டும். ஆக இப்பொழுது மணி 11:35. எல்லாரும் பார்த்துக்கலாம் நினைக்கிறேன். என்னுடைய உரை நீண்ட உரையாக இருக்காது, ரொம்ப சுருக்கமாக தான் இருக்கும். என்ன எதை தொடங்கலாம் என்று யோசிக்கிறேன் என்றால், இந்த குழந்தை பாடல்கள் என்று வரும் பொழுது உண்மையிலேயே குழந்தை பாடல்களுடைய முன்னோடி யார் தெரியுங்களா? எங்க ஆத்தாமார்கள். அவங்க தான் குழந்தை பாடல்களுடைய முன்னோடிகள். ஏன்னா அவங்க குழந்தைய தாளாட்டும் பொழுது பிள்ளைகளை தாளாட்டுறாங்க. ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஏன் கண்ணுமணி பொண்ணுமணி கந்தரோட வேலுமணி வேலுமணி வேணும்னு வெகு நாளா தவம் இருந்தேன். இதுக்கு எங்கேயும் பதவுற ஒளிப்புரை அமைப்பு கேட்கணும், இல்லை எங்கேயாவது போய் ஆக்ஸ்போர்டு டிக்ஷனரியை வாங்கிட்டு வரணும். எல்லா குழந்தையும் கேட்ட ஒரு அருமையான அந்த பிள்ளை பாடல் குழந்தை பாடல் இதுதான் ஐயா. அப்படி சொல்லும்போது ஒருத்தி சொல்றா, தங்கத்தில காகிதமா தனிச்செழுதும் பேனாவா பேனா பிடிச்செழுதும் பெரியதோர ஓ மாமன் சித்தப்பன் பெரியப்பன் ஒரு பேருக்கு பேனா பிடிக்க தெரியாது. அடுத்து சொல்றா, ஏலக்காய் காக்கிது இளைய மாமை வாசல் இல்ல. ஏலக்காய் மாமனெல்லாம் 7ஆம் கையெடுக்க மாமன்னு சொல்லிட்டா. மாமன் என்ன யாரு? அத்தை புருஷனும் மாமன் தான். அப்ப தன்னுடைய கூட பிறந்தவனை சொல்ல வரலையே சொல்றான்.
சாதிக்கா காக்கிதுவம் தாமாமே வாசல் இல்லை. சாதிக்கா மாமனெல்லாம் சரணமுண்டு கையெடுக்க ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ. இஞ்சி வடருமலை எலுமிச்ச ஹாக்கி மலை, மஞ்சு வடருமலை மகத்தான சுருளிமலை. சுருளிமலை வேலவரோ என்ன பத்த ஐயா நீ சுப்பிரமணிய பாலகரோ அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு சொல்றா. என்ன அழகா சொல்றா பாருங்க. தங்கத்துல காகிதமா தனிச்செழுதும் பேனாவா, பேனா பிடிச்செழுதும் பெரியதொர ஓ மாமே. மாமே அடிச்சானோ மல்லிகைப்பூ செண்டாலே, அத்தை அடிச்சாலோ அரளிப்பூ தண்டாலே. அத்தைக்கு மாமனுக்கு அவ்வளவு வித்தியாசம் பாருங்க. மாமே அடிச்சானோ மல்லிகைப்பூ செண்டால, அத்தை அடிச்சாலும் அரளிப்பூ தண்டால. ஆரடிச்சு நீ எழுது, அடிச்சார சொல்லி எழுது, தொட்டார சொல்லி எழு, தோல் விலங்கு பூட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த நேரத்துல அந்த கிளவி வர்றா. பக்கத்துல அந்த தாலாட்டுற வீட்டுக்காரன் வந்துட்டு இருக்கான். அந்த நேரத்துல சொல்ல அந்த கிளவி, ஆரும் அடிக்கவில்லை, ஆரும் அடிக்கவில்லை, ஐவிரலும் தீண்டவில்லை. தம்பி, ஆரும் அடிக்கவில்லை, ஐவிரலும் தீண்டவில்லை, தானா அழுகிறானா தம்பி துண வேணும்னு. எவ்வளவு பெரிய விஷமகார பயில பாத்தீங்களா? இந்த பாட்டு தாங்க நம்முடைய பிள்ளை பாடல்களே தொடக்கமான பாட்டு. ஆகையினாலதான் பிள்ளைத்தமிழ் என்று சொல்லக்கூடிய சிற்றிலக்கியத்துல காப்பு செங்கீரை தாள் என்று சொல்லி தாலாட்ட கொண்டு வந்து மூன்றாவது வச்சான். முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ்ல ரொம்ப அழகா குமரகுருவர் சொல்வார். உள்நெகிழ் தொண்டர் உளத்தீருள் சிந்திட ஒளிவிடு முழுமணியே, உயர்கலை நூற்கலை முடிவில் முடிந்திடும் ஒழுகொளி மரகதமே, விண்ணொடு மண்ணை விழுங்கிய அருட்கதிர் விரியும் இளம் சுடரே, மெய்ப்புலன் வைந்து சமைத்ததோர் வீட்டை விளக்கும் விளக்குளியே, புண்ணியம் நாரும் பெண்கணி கனியும் புனிதன அருங்கணியே, புள்ளூர் எனது மத்துள்ளத்தடம் நிறை புத்தமுதற் கடலே, தன்னொளி பொங்கிய கருணாநிதியே தாலோ தாலேலோ, சங்கத்தமிழின் தலைமை புலவா தாலோ தாலேலோன்னு அவர் பாடினார். அது ஆண்பாலுக்கு. பெண்பாலுக்கு இங்க மதுரை மீனாட்சியை பார்த்து தொடுக்கும் கடவுட் பழம்பாடு தொடையின் பயனை நரைபழுத்த துரைத்தீன் தமிழின் ஒழுகுனரும் சுவையே, அகண்டை கிழண்டை அகழ்ந்தெடுக்கும் தொழும்பர் உலக்கோயிற்கு ஏற்றும் விளக்கே, வளர்சமய இமயப் பொறுப்பில் விளையாடும் இளமன்பிடியே, எரிகரங்கு முடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகொழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே, மதுகரம் வாய்மெடுக்கும் குடற்காடு ஏந்தும் இள வஞ்சிக்குடிய வருகவே, மலையத்தோசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே என்று சொன்னவுடனே அந்த முத்துமாலையை எடுத்து அன்னை மீனாட்சியே குமரகுருவருக்கு போட்டாள் என்று சொன்னால் இதைவிட என்னையா பிள்ளைத்தமிழ் இருக்கிறது? ஆக பிள்ளைத்தமிழுக்கு அடிப்படையே தாய்மார்கள் தான். ஆகையினாலே இங்க ஒரு பெரிய ஆராய்ச்சி உரையை சொல்லிவிட்டார். அதை பற்றி நான் அதிகமா சொல்லல. ஆக படிக்காத பாமரர்களிடம் இருந்து வந்ததுதான் நம்முடைய பாட்டே. ஆராய்ச்சியில ஐயா கைலாசபதி அவர்கள் எழுதிய நூலை படிச்சிருப்பாங்க. வீரயுக காலம்னு ஒன்று எழுதியிருக்கிறார். அந்த வீரயுக காலம் என்பது எழுத்து வடிவத்திற்கு முன்னாலேயே வந்த பேச்சு வடிவத்தில் வந்த ஒரு பாடல். அதைத்தான் நாடோடி பாடல் என்று சொல்லுகிறார்கள். அந்த நாடோடி பாடல்கள் தான் சங்க இலக்கியத்துக்கு அடிப்படை என்று சொல்லி அவர் நிறுவியிருப்பார். அப்படிப்பட்ட இந்த குழந்தை பாடல்கள், அதுவும் குறிப்பா ஔவையார் பாடல் என்று சொன்னால் சங்க இலக்கியத்து ஔவையார் அல்ல. சங்க இலக்கியத்திலிருந்து ஏறத்தாழ ஒரு 5 ஔவையார்கள் இருக்கிறார்கள். சங்க இலக்கிய காலத்தில் இருந்த ஔவையார் வேறு. அவர்களுடைய பாடல்லாம் கொஞ்சம் கடுமையாகத்தான் இருக்கும். சிறியகள் பெரியனே எமக்கு மண்ணே, பெரியகள் பெரியனே யாம்பாடத்தான் மகிழ்ந்து உண்ணும் மண்ணே, சிறு சோற்றானும் நனிபலகலத்தன் மண்ணே என்று அப்படி இருக்கும். இவர்கள் பிற்காலத்தில் வந்த ஒரு அவை பாட்டி. அவர்கள்தான் அந்த அகரத்திலே தொடங்குகிறார். அறம் செய்ய விரும்பு. ஒரு ஆவை சொல்லும் பொழுதே என்ன அழகா
எதை சொல்ற பாருங்க, அறம் செய்ய விரும்பு, செய்யறியே இல்லையே விரும்பு. ஆகையினாலதான் நம்ம எந்த நாட்டிலையும் இல்லாத ஒரு விளையாட்டு நம்ம நாட்டில் இருக்குங்க. ஒரு குழந்தைய கையை கூப்பிட்டு, இது சோறு, இது குழம்பு, இது கத்திரிக்காய், இது அப்பளம், இது பாயசம், அவன் வீட்டில் என்னென்ன இல்லையே எல்லாம் சொல்லிடுவான். சொல்லிட்டு என்ன பண்ண, அப்பாவுக்கு போட்டு, பொம்பளை பிள்ளையா இருந்தா அப்பாவுக்கு போட்டுங்க, ஆம்பளை பிள்ளையா இருந்தா அம்மாவுக்கு போட்டு, முதல்ல போட்டு இப்படி ஒவ்வொருத்தருக்கா கொடுத்துட்டு என்ன பண்ணுவான், கடைஞ்சு 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 காக்காக்கு ஊத்து. ஏன்னா காக்கை குருவி எங்கள் ஜாதி. ஆகையினால ஒரு உயிரினத்தை காப்பாற்ற வேண்டும்ன்ற அறம். ஆகையினால கடைஞ்சு 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 காக்காய்க்கு ஊத்து, குடஞ்சு 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 குருவிக்கு ஊத்து. எல்லாம் கொடுத்தாச்சு. கடைசியில் அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்ப கொடுத்துட்டோமே, என்ன செய்யணும், அவன் சந்தோஷப்படணும். உடனே பக்கத்தில் இருக்கவன் நண்டூருது நரியூருது நரியூருது அப்படின்னு உடனே அவன் சிரிப்பான். என்ன கொடுத்தா மகிழனுமாம்யா. அதைத்தான் வள்ளுவன் சொன்னா, ஈத்துவர்க்கும் இன்பம் அறியார்கள் தாமுடைமை வைத்து இழக்கும் வன்கணவர்னு சொல்றார். அப்படி ஈத்துவக்கின்ற இன்பத்தை அறம் செய்ய விரும்பு. ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல். அந்த அகர வரிசையில், அந்த அகர வரிசையை பின்பற்றி தம்பியும் பாட்டு எழுதியிருக்கிறார். அதையும் நாம படிப்போம். என்ன காரணம் என்று சொன்னால், இவர்கள்லாம் முன்னோடிகள். எப்பொழுதுமே தனி ஒரு சிந்தனையாளனாக தோன்றுவது என்பது இயலாது. ஏற்கனவே இருந்தவங்க, முன்னால போனவங்க கீழே வலிக்கு விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. கீழே வலிக்கு விழுந்துட்டு அவங்க நமக்கு ஒரு வெளிச்சம், நம்ம கொஞ்சம் நிதானம் அடி எடுத்து வைப்போம். ஏன்னா அவர் விழுந்துட்டார்ல, அப்போ ஏதோ பள்ளம் இருக்குன்னு. ஆக முன்னால போறவங்க தான் வழிகாட்டி. இப்படி ஒளியை பிடித்து கொண்டு செல்பவர்களும் இருக்கிறார்கள், அடுத்து தடுமாறி விழுந்து வழிகாட்டுபவர்களும் இருக்கிறார்கள். ஆக இரண்டு வகை வழிகாட்டிகளாகவும் இங்கே இருக்கிறார்கள். ஆக சிறுவர் பாடல் என்று வரும்பொழுது நாம் இந்த கருத்துக்களை எல்லாம் மனதிலே வைத்து அந்த சிறுவர் பாடல்களை, இன்றைக்கு நிறைய டிவி சேனல்கள், அதுலேயும் பார்த்தீங்கன்னா சுட்டி டிவின்றான், அந்த டிவின்றான், இந்த டிவின்றான், அவங்க அதை விட்டுட்டு வரவே மாட்டேன்றாங்க. ஆகையினாலே அதெல்லாம் விட்டுட்டு, என்ன எங்களுக்கு சின்ன வயசுல அவர் சொன்னார் இல்லையா, எனக்கு 1ஆம் வகுப்புலேருந்து கல்லூரி வரைக்கும் எங்கள் ஆசிரியர்களை சொல்ல முடியும். அற்புதமேரி அம்மாள், ஜெயசீலி அம்மா, பாக்கியம் அம்மா, 4ஆவதுக்கு ஜெயசீலி அம்மா, 5ஆவதுக்கு ஜோதிராமலிங்கம், 6ஆவதுக்கு அற்புதசாமி, 7ஆவதுக்கு நல்ல சின்னப்பன், 8ஆவது கந்தசாமி ஐயர், 9ஆவதுக்கு பாண்டியன் ஆசிரியர், 10ஆம் வகுப்பு புன்னைவனம் ஆசிரியர், 11க்கு மரிய ஜேசு, 11 வரைக்கும் தான், அப்போ 11க்கு மரிய ஜேசு. இந்த ஆசிரியர்கள் தான் என்னை இங்கே உட்கார வச்சுருவாங்க. அந்த ஆசிரியர்களை நினச்சி பார்க்குறேன். அப்படி இந்த சிறுவர் பாடல்களை சொல்லி முடித்து இப்போ ஆசிரியர்கள்ட்ட வர்றேன். ஆசிரியர்கள் என்று சொல்லும் பொழுது நன்னூல் ஆசிரியர் ஒரு இலக்கணம் சொல்றார். ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். குலன், அருள், தெய்வம், கொள்கை என்று சொல்லி அவர்கள் இருக்கணுமா. அதுக்கடுத்து அவங்க எப்படி இருக்கணும், மலை போல இருக்கணுமா, நிலம் போல இருக்கணுமா, மலர் நிகர் மாட்சி இருக்கணுமா. இப்படியெல்லாம் ஆசிரியர்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். ஏன்னா ஒரு ஆசிரியரை பற்றி மாணவனுக்கு நல்ல உணர்வு வர வேண்டும் என்றால் என்ன அப்படின்னா, அந்த ஆசிரியருக்குள்ளே என்ன இருக்கிறது என்று அவனுக்கு தெரியப்படாது. கடலை நீந்த முடியாதடான்னு ஒருத்தன் சொல்லிருக்கான். அப்ப சொல்லிருக்கான், போடா நீ போய் சொல்றா, என்னடா எங்க வாத்தியார்ல நீந்திடுவார்றா. அபரிமிதமான நம்பிக்கை அந்த ஆசிரியன் மேல அவன் வைத்திருக்கிற பற்று. அந்த பற்றுக்கு என்ன காரணம்னா, அவர்கள் நிலத்தை போல பொறுமையாக இருக்கிறார்கள். நல்ல விதை போட்டால் விளைய வைக்கிறார்கள். ஆகையினால நிலம். அடுத்து மலை, அளக்கலாக அளவு, துளக்கலாக பொருள், இத்தனை இருக்கிறது. இது ஆசிரியருக்கு சொல்றார். இப்ப நம்ம ஆசிரியரை நான் இந்த வகையா பிரிக்காம 3 வகையாக பிரிக்கிறேன். எப்படி 3 வகையா பிரிக்கிறேன்னா, ஒன்று மாணவர்களுக்கு ஆசிரியருக்கு உள்ள தொடர்புல மாணவர்களையும் 3 வகையா பிரிக்கிறேன். ஏன்னா அவர் நன்னூல் ஆசிரியர் மாணவனை சொல்லும் பொழுது எப்படி தலைமாணாக்கர், இடைமாணாக்கர், கடைமாணாக்கர்னு சொன்னார். அப்படி சொன்னா படிக்க வந்துருவாங்க. அதனால தலைமாணாக்கர், இடைமாணாக்கர், கடைமாணாக்கர் அப்படின்னு. அப்படி நான் பிரிக்க விரும்பல.
ஒன்று, அதாவது தானாக கற்கின்ற திறமையுடைய முதன்மை நிலை மாணாக்கர். அடுத்து ஆசிரியர் சொல்வதையும் கேட்டு தானும் படிக்கின்ற இடைத்தன்மையுடைய மாணாக்கர். மூன்றாவது யாருன்னா மெதுவாக கற்பவர்கள். அவங்கள முட்டாள்னு சொல்லவே கூடாது. என்றைக்குமே நீ விளங்க மாட்டடா, நீ உருப்பட மாட்டடா, நீ ஒண்ணுக்கு லாயக்கு இல்லடா, அதனாலதான் அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து உங்களை அரசாங்க பள்ளிக்கூடத்தில் கூட சேர்த்துருக்கு அப்படின்னு என்றைக்குமே சொல்லிடாதீங்க. மாணவர்கள் இந்த மூன்றே நிலை தான். அந்த மூன்று நிலை முதல் நிலை மாணாக்கன் இருக்கான் பாருங்க, அவனுக்கு ஆசிரியர் உதவி சில நேரத்தில் தேவைப்படும், தேவைப்படாமல் கூட போகும். இரண்டாவது வகை ஆசிரியர், இரண்டாவது வகை மாணாக்கர் இருக்கிறார்களே, அவர்கள் வீட்டில் கொஞ்சம் பெற்றோர்கள் படித்தவர்களாக இருந்தாலே போதும். இந்த மெதுவாக கற்போன்னு சொல்லியிருக்கான் பாருங்க, அவனுக்கு தாங்க நம்முடைய பணி கண்டிப்பா தேவை. அப்படிப்பட்ட பணியை மேற்கொண்ட ஆசிரியர்களைத்தான் இங்கே ஆற்றல் ஆசிரியர்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஏன்னா தனிப்பட்ட ஒரு நிலையிலே அந்த மாணாக்கனுக்கு தான் ஒரு தாயாக, தான் ஒரு தமக்கையாக, தான் ஒரு அண்ணனாக, தான் ஒரு தகப்பனாக, தான் ஒரு தாத்தாவாக இருந்து அந்த நிலையிலே அவனுக்கு கற்பிக்கும் பொழுதுதான் அவன் மேல் நிலைக்கு வருகிறான். அப்படி மெதுவாக கற்கின்ற மாணவர்கள் அதிகமாக இருக்கின்ற இடம்தான் மாநகராட்சி பள்ளிகள், அரசு பள்ளிகள், அதுவும் குறிப்பாக நீ என்று சொல்லமே ஆதி திராவிடர் நல பள்ளிகள், அதற்கடுத்து கள்ளர் ரெக்லமேஷன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பழங்குடியினர் பள்ளி, இதுல எல்லாம் இருக்கிறவங்க பெரும்பாலும் மெதுவாக கற்கின்ற மாணவர்கள். அவர்களை கைப்பிடித்து அழைத்து வந்து அவர்களை முன்னேற்றுகிறார்கள் அல்லவா. அந்த சேவைக்கு ஈடு இணையாக வேறு எந்த சேவையுமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சேவை புரிந்தவர்களுக்குத்தான் நல்லாசிரியர்களாக இங்கே தேர்ந்தெடுத்து, அதாவது ஆற்றல் ஆசிரியராக. ஏன்னா இந்த சொல்லு கூட தம்பி என்கிட்ட கேட்டார், ஒரு 5 தலைப்பு கொடுங்கயான்னு கேட்டார். 5 தலைப்புகள் கொடுத்தேன். அதுல ஐயா இந்த ஆற்றல் ஆசிரியர் தான் இங்க நல்லா இருக்குன்னாரு. அப்படியே அது என்ன தம்பி? அப்ப யோசிச்சேன், ஒரு சாதாரண தேனிரும்பு சட்டம் இருக்குன்னு வச்சுங்க, அந்த தேனிரும்பு சட்டத்தை கொண்டு போய் ஒரு இரும்புல வச்சா ஒட்டாது. அதே தேனிரும்பு சட்டத்துல காந்த புலத்தை ஏற்றி, ஏன்னா ஏற்கனவே அந்த காந்தம் அதுல இருக்கு, அதை தேய்ச்சி 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 அதையும் காந்தமா மாக்கினீங்கன்னா அந்த சாதாரண அந்த சட்டம் போய் என்ன பண்ணும், இந்த ஆற்றலை அது எடுத்துக்கொண்டு அது இரும்ப கவரும். அப்ப அந்த அவர்கள் தம்மிடம் இருக்கின்ற ஆற்றலை மாணாக்கர் என்று மாற்றுவதனால அவர்கள் ஆற்றல் ஆசிரியர்கள். அப்படிப்பட்ட ஆற்றல் ஆசிரியர்கள் என்று சொல்லும் பொழுது திருமதி மா சித்ரா, இடைநிலை ஆசிரியர், அரசு பழங்குடியினர் உண்டு உறவிடை நடுநிலைப்பள்ளி அரவேணு கோத்தகிரி. இன்னைக்கு அவங்க ராதாகிருஷ்ணன் விருது பெற சென்னையில் இருக்கிறார்கள். சே தனலட்சுமி, திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி. ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளின்னா எப்படி எல்லாம் இருக்குன்னு யோசிச்சு பார்த்துங்க, கற்பனையை பண்ணுங்க. ஏன்னா நான் வந்து போர்டு ஸ்கூலில் தான் படித்தேன். அதாவது அப்போ நாங்கள் படிக்கிற காலத்தில் போர்டு பேசிக் ஸ்கூல்னு பேர், மாவட்ட கழக தொடக்கப்பள்ளி. இப்போ அதுதான் ஊராட்சி ஒன்றியமாக மாறிடுச்சு. அங்கேருந்து வருவேன், தபால் பையோட வருவேன். இங்கிட்டு அப்படியே கங்கையாறு ஓடும், காவிரியாறு ஓடும், பிரம்மபுத்திராவும் ஓடும். அதோட ஞாயின்னு வருவேன். அவனை அன்பை அரவணைச்சு உட்கார வச்சு, ஏன்னா அரசு பள்ளி இல்லை, சேர்க்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. அப்புறம் அவனுக்கு ஏதோ அரசு கொடுக்குற அந்த உதவியில் இருக்கக்கூடிய யூனிஃபார்மை கொடுத்து விட்டு, அவன் பட்டன் கூட மாட்டாமல் வருவான், அவனுக்கு பட்டனை மாட்டி விட்டு. இதெல்லாம் அவங்க தொண்டு எவ்வளோ பெரிய தொண்டுன்றீங்க. அந்த வகையில் தனலட்சுமி அவர்கள் இங்கே விருது வர இருக்கிறார்கள். அடுத்து ரேவதி சுந்தரி, தமிழாசிரியர், பாரத் வித்யா மந்திர் பதின்மப்பள்ளி ஐயர் பங்களா. இந்த பதின்மப்பள்ளின்னு சொல்லும் பொழுது நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், அங்கே கொண்டு போய் தள்ளி விட்டுட்டாலே இங்கிலீஷில் அப்படியே கட கட கடன்னு பிள்ளை பேசிடுவான்னு நினைக்கிறோம். அதெல்லாம் கிடையாது. இவங்க வர்ற பாட்டை நம்மள பார்க்கணும். அங்கேருந்து சுற்றி அந்த கரஸ்பாண்டோ அந்த பிரின்ஸ்பி மேடமோ அப்படி வரும்போது மட்டும் கொஞ்சம் இங்கிலீஷில் லேசாக பேசிக்கணும். பேசலைன்னா அவங்களுக்கு இங்கிலீஷே தெரியலன்றுவாங்க. அப்படி இல்லையா, அவனுக்கு இங்கிலீஷில் சொன்னால் அவனுக்கு விளங்காது. அப்போ அவனுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கு, டிரான்ஸ்லேஷன் மெத்தட் தான் நடத்த முடியுது. ஆக இவங்க பெரிய படுற போராட்டத்தை எல்லாம் நான் நிறையா பார்த்துருக்கேன். ஏன்னா என் மகளே ஒரு பதின்ம மேனிலை பள்ளியினுடைய முதல்வர் தான்.
நான் பெற்ற மகள். நீங்கள்லாம் பெறாத பிள்ளைகள், அவ்வளவுதான். ஆகையினால அடுத்து ஜான் பெல்சி மேரி தமிழாசிரியர், அரசு சக்கி மங்கலம். தமிழாசிரியர்னு சொன்னாலே சாந்தமா இருக்கணும். ஏன்னா அவங்கள்ட்ட தான் வந்து நிறைய பிள்ளைங்க ஒட்டுவேன். மற்ற ஆசிரியர் கணக்காசிரியர்னா கொஞ்சம் நேரம் ஏய் வர்றாருறா அப்படின்னு, அங்கிட்ட இங்கிலீஷ் வாத்தியார்னா ஐயோ அப்படின்ட்டான். தமிழாசிரியர்னா அம்மா அம்மா அப்படின்ட்டான். பெத்த தாயை கூட இப்படி கூப்பிட்டான்னு இன்னும் தெரியல, அந்த மாதிரி அம்மாம்பேன் அவங்க. அடுத்து ராணி மாலா முதுநிலை வேதியியல் ஆசிரியர், ஈவேரா நாகம்மையார் மாநகராட்சி மதுரை. அவங்க அதாவது வேதியியல்னு சொன்னாலே உண்மையிலேயே இன்றைக்கு அந்த துறை தாங்க ரொம்ப வளர்ந்துருக்கு. ஏன்னா ஒரு கூட்டுப்பொருள் உருவாவதற்கு எந்த தனிமமும் சேர்ந்தா என்ன கூட்டுப்பொருள் வேணும் அப்படிங்கிறத அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஈக்குவேஷன்ல சரியா சொல்லணும். அந்த ஈக்குவேஷன் போடும்போது தப்பு வந்துருச்சுன்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு மேலே சில நேரங்களில் இன்ஸ்பெக்ஷனுக்குன்னு ஆட்கள் வருவாங்க. அவங்க கெமிஸ்ட்ரி படித்த ஆளாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, பெரிய சிக்கலை மாட்டிக்குவோம். அடுத்து வேதியியல் சொல்லித்தருவதும் ரொம்ப சிரமம். இருக்கிறதுலையே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, கணக்கு தான் சொல்லித்தரதில் சிரமம்பாங்க. கணக்கை விட வேதியியல் சொல்லித்தருவதான் ரொம்ப சிரமம். ஏன்னா ஒரு வெள்ளிங்கிறது வந்துச்சுன்னா அந்த எந்தெந்த காம்பினேஷன், இப்படி ஒவ்வொன்றையும் விளக்கக்கூடிய ஆசிரியராக இருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு ஆற்றல் ஆசிரியர் பெறுகிறார்கள். அதற்கடுத்து மோசஸ் மங்களராஜ் இடைநிலை ஆசிரியர், மதுரை கிழக்கு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஒத்தக்கடை. அவங்க இருக்காங்களா? அவரும் அங்கே ராதாகிருஷ்ணன் விருது பெற சென்றிருக்கிறார்கள். அதற்கடுத்து தேனி சுந்தர், தேனி சுந்தர், சுந்தர்னாலே அழகு தானே இல்லையா? ஏன் சிரிக்கிறீங்க? கருப்பா இருக்காருன்னு சிரிக்கிறீங்களா? கருப்பு தாம அருமையான அழகு. ஏன்னா செவத்த பிள்ளைய வெளியே போயிட்டு வந்துச்சுன்னா கருத்து பண்ணின்னு கேட்பா, எங்களை யாரா கேட்க முடியுமா? அதான் அழியாத அழகு. ஆகையினால தம்பி வந்திருக்கிறாங்க. அடுத்து அருள் ஆரோக்கிய செபஸ்டியான் தலைமை ஆசிரியர், ஆர்சி தொடக்கப்பள்ளி, மரியம்மாள்புரம், மதுரை. அவங்க இருக்காங்க. பொதுவாக தலைமை ஆசிரியராக ஒரு தொடக்கப்பள்ளியில் இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமம். என்ன காரணம்னு சொல்கிறேன் கேளுங்க. ஏன்னா அவங்க ஆர்சி தொடக்கப்பள்ளியில் இருக்கிறாங்கன்னு சொல்லியாச்சுன்னா அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை அரசு மானியம்னு ஒன்று வரும். அதையெல்லாம் பெரும்பாலும் என்ன செய்வாங்கன்னா மற்ற இடைநிலை ஆசிரியர்லாம் இருந்துட்டு இப்போ அவங்களுக்கு புதுசாக தனியாக ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்டான். ஏன்னா இப்போ பிரைமரி ஹெச்எம்முக்குன்னு சொல்லி ஒரு தனி கேடர். இப்போ நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் என்ன ஆசிரியர் இருப்பாங்கன்னா 1, 2, 3, 4 இந்த 4 வகுப்புக்கும் ஹையர் கிரேடு வாத்தியார்னு இருப்பாங்க. அவங்க 8வது தான் படிச்சிருப்பாங்க. ஒரே ஒருத்தர் தான் செகண்ட் கிரேட் வாத்தியார், அவர் தான் ஹெச்எம். அவர் 5வது இருப்பார். அவருக்கு அந்த ஹெச்எம்ங்கிற மதிப்பு, ஆனால் இடைநிலை ஆசிரியர் ஊதியம். இப்போ என்ன பண்ணியாச்சு, இப்போ அந்த பட்டதாரி நிலை அளவுக்கு அவங்களுக்கு ஊதியம் தருகிறார்கள். அதில் என்ன அவங்கள சிரமம் அப்படின்னா, இவங்களும் பாடம் கற்பிக்கணும் 5ஆம் வகுப்புக்கு, மற்றவர்கள் கற்பிக்கிறார்களான்னு பார்வையிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த பிள்ளைகளை எப்பொழுதுமே அவர்கள் என்ன செய்யணும்னு சொல்லியாச்சுன்னா அவர்களை ஏதாவது ஒரு விளையாட்டு, ஒரு பாட்டு, ஒரு ஆட்டம், இப்படி எல்லாம் வழிநடத்துகிறாராலும் பார்க்கக்கூடிய ஒரு நிலை பொறுப்பில் இருக்கிறார். அடுத்து சக்திகுமார் தமிழாசிரியர், அலங்காநல்லூர். ராமநாதன் தமிழாசிரியர், தோவாளை, கன்னியாகுமரியிலிருந்து வந்திருக்காங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா கன்னியாகுமரிங்கிறது நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் ஒரு கனவு உலகம். அது எந்த டிஓ வந்தாலும் அங்கேருந்தே வருவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் எல்லா பள்ளிகளும் அரசு பள்ளியில் இருந்தது அங்கே. அதுவும் என்னன்னு சொன்னாச்சுன்னா ஏவின்னு பேர், டைரக்ட் கவர்மெண்ட்டு. நம்மதெல்லாம் மாவட்ட கழகத்தில் இருந்துச்சு. ஆகையினால எந்த டிஓனாலும் அங்கேருந்தே வருவாங்க, சிஓ அங்கேருந்தே வருவாங்க. என்னடா கன்னியாகுமரிக்காரங்களுக்கு மட்டும் தான் நடக்குது, நம்மெல்லாம் என்னடா அப்படின்னு சொல்கிற நிலைமை இருந்து இப்போ எல்லாம் மாறிடுச்சு. இந்த ஏவிங், பிவிங், சிவிங் எல்லாம் ஒன்றாக இணைத்து வந்து விட்டது. அடுத்து ராமநாதன் தமிழாசிரியர், கன்னியாகுமரி. ஆக இந்த 3 பேருமே தமிழாசிரியர்கள். இந்த தமிழாசிரியர்களை இந்த தமிழாசிரியர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் அவர்களுக்கு தமிழ் ஆற்றல் இருக்கிறது என்ற கருது தான். தமிழ் ஆற்றல் அப்படின்னா ஒரு தனி ஆற்றலாங்க இருக்கு. தனி ஆற்றல் இருக்கு. என்ன? பேச்சாற்றல் வேண்டும், எழுத்தாற்றல் வேண்டும். அடுத்து
அதாவது மாணவர்களுடைய மனோநிலையை புரிகின்ற ஆற்றல் வேண்டும். இந்த ஆற்றலை ஒன்று சேர்ந்தா தான் தமிழாசிரியராக இருக்க முடியும். ஏன்னா பையங்க எப்பவுமே மற்ற ஆசிரியர்கிட்ட ஒட்டுறதை கண்டு தமிழாசிரியர் நிறைய வந்து ஒட்டுவாங்க. அவன் சொந்த பிரச்சனையை கூட வந்து சொல்லுவான், அவன் குடும்ப பிரச்சனையை வந்து சொல்லுவான். என்ன காரணம்னா இவர்கள் அவனுக்கு புரிகிற தமிழ்ல பேசுவாங்க. ஆகையினாலதான் அப்படிப்பட்ட உங்கள் 10 முத்துக்களையும் பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்தி, இந்த விருதை பெறுவதில் எனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று நான் யோசிக்கிறேன். நான் உங்களை விட மூத்தவன் என்ற ஒரே தகுதி. ஏறத்தாழ 37 ஆண்டுகள் இந்த ஆசிரியர் பணியிலே இருந்தவன். பட்டதாரி நிலை ஆசிரியராக பணியை தொடங்கி முதுகலை ஆசிரியராக உயர்ந்து தலைமை ஆசிரியராக பணி நிறைவு பெற்று இப்பொழுது அதையும் கடந்து 17 ஆண்டுகள் பணி நிறைவு பெற்ற நிலையிலே இருப்பதனாலே உங்களுக்கு கொடுக்கின்ற தகுதியை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி, நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்விதிருக்காப்பு என்ற பெரியாழ்வார் வாழ்த்தையை வாழ்த்தாக சொல்லி, வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையே நெடுங்காலமே என்ற அந்த நாவுக்கரசு பாட்டையும் சொல்லி, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை கண்ணில் நல் அகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே என்ற வாழ்த்தை சொல்லி, எல்லோரும் இன்புற்று வாழ்க, எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அன்றி வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆற்றல் ஆசிரியர் விருது கொடுப்பதற்கு 100% தகுதி உடையவர் தாங்கள் என்பதால் தான் நீங்கள் இருக்கும் வரைக்கும் இந்த விருது இதே அரங்கத்தில் 50வது ஆண்டாகவும் தொடரும் என்று நாங்கள் நம்புகிறோம்.